மாண்புமிகு நீதியரசர் நிகழ்ச்சியில இந்த பகுதியில ஒரு சில புதிய வழக்குகளோடு வந்திருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் திருமதி நீலவேணி அவர்கள். அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். பொதுவா இன்னைக்கு நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து மாறுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜனாதிபதி பதவியில இருக்கிறவங்க தான் அந்த நாள்ல இருந்து அந்த இடத்துல இருந்து வெக்கேட் ஆகுறாங்க. மத்தபடி எம்பிஸ்ல இருந்து சாதாரணமா ஒரு அரசாங்க கடையில இருக்கிற நபர் வரைக்கும் அந்த டேட் முடிஞ்ச உடனே போறது கிடையாது. சரி, இவங்கள போக வைக்கிறதுக்காக சரியான சட்ட திட்டங்கள் ஏதாவது இருக்குதா? தனிப்பட்ட சட்டமே இதற்குன்னு ஒன்று இருக்கு. ம். பப்ளிக் ப்ரிமிசஸ் அன்ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸ் எவிக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர்கள் எது வரைக்கும் இவர்களுக்கு உரிமை இருக்கோ, எந்த நாள் வரைக்கும் இவர்களுக்கு உரிமை இருக்கோ, அது வரைக்கும் நாம வந்து இவர்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆமா. அது அரசு வந்து இவர்களை இருக்கிறதுக்கு அவங்க ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸ் ஆயிடுறாங்க. அதே அவங்க வந்து அந்த அந்த தகுதியிலிருந்து இறங்கும் பொழுது, அந்த பதவியிலிருந்து இறங்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து நோ மோர் ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸ், அன்ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸ் ஆயிடுறாங்க. இவர்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கிற இந்த நீதிமன்றங்களில் போய் வழக்கு தாக்கல் செய்து இவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா காலங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ரைட். இந்த காலக்கெடுவை கட்டுப்படுத்துவதற்கும் உடனடியாக ஒரு தீர்வு வேணும். அடுத்த பதவிக்கு வர்றவருக்கு அந்த வீடு கொடுக்கணும். அது அந்த அளவுக்கு எல்லா கட்டடங்கள் இருக்கணும். இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ கடைகள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடைகள் எல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைசன்ஸ் ஃபீ வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீயை அதிகரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னிட்டு அந்த லைசன்ஸ் ஃபீயை வந்து இருக்கிற மார்க்கெட்டோட நிலவரத்திற்கு அதிகரிச்சும் கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கொடுக்காமல் விடும் பொழுது இவர்கள் அன்ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸ் ஆயிடுறாங்க, உரிமையற்ற நபர்களாகி விடுகிறார்கள். ஆகவே இவர்களை வெளியேற்றுவதற்காக தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டது. இதில் எஸ்டேட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருவரை நியமித்து அவர் கெசட்லேயே நியமிப்பாங்க. இவர் வந்து எஸ்டேட் ஆஃபீஸர் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இவர் கடமை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி செயல்படுவார். இந்த எஸ்டேட் ஆபீசர் யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட். ஏன்னா இது காலி செய்யாம யாராலும் இருக்கும்போது மட்டும் அப்படி இல்லை. அந்த அனைத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவர் தான் எஸ்டேட் ஆஃபீஸர் டு லுக் இன்டு ஆல் தீஸ் மேட்டர்ஸ். ஒரு இஷ்யூ ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்டேட் ஆஃபீஸருங்கிறது கிடையாது. அந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் அதில் ஒரு எஸ்டேட் ஆஃபீஸர் அப்படின்னு இவற்றை எல்லாம் பார்ப்பதற்காகவே இதையெல்லாம் சரி பண்ணுவதற்காகவே அந்த சட்டத்தின் பிரகாரம் எஸ்டேட் ஆஃபீஸர் ஒருவரை நியமித்திருப்பார்கள். அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் வந்து முதல்ல வந்து இவங்க டிஃபால்ட் ஆயிட்டாங்க, இவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சம்மரி ப்ரொசீஜர் தான். அவர் நீதிபதியாக அங்கே வந்து அவர் செயல் செய்தாலும் கூட இது சொன்னிய சம்மரி ப்ரொசீஜர் தான். இவங்களை கூப்பிட்டு ஆதாரங்கள் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி காலி செய்யலைன்னா நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு ஆக்குபன்ஸாக இருக்கீங்க, ஏன் அந்த மாதிரி காலி பண்ணாமல் இருக்கிறீர்கள், இல்லை எதனால் வந்து நீங்கள் அவர்கள் கேட்கும் அந்த தொகையை கொடுக்காமல் இருக்கிறீர்கள், டிஃபால்ட்டாக இவ்வளோ மாதம் டிஃபால்ட்டாக இருக்குது, ஆகவே அந்த டிஃபால்ட் மாதத்துக்கானது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். அதற்கு பதில் வாங்கி அந்த பதில் வந்து இவருக்கு வந்து முறையாக இருக்கும் பட்சத்தில் தான் அவரை ஃபர்தராக கன்டினியூ பண்ண அலோவ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் இம்மீடியட்டாக செக்ஷன் 5லேயே இவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து உடனடியாக இவரை வெளியேற்றுவதற்காக ஒரு நோட்டீஸ் கொடுங்க, இத்தனை நாள் 15 நாட்களுக்குள் இவர் வெளியேற வேண்டும், நீங்கள் அந்த கட்டிடத்தை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளும் காலி செய்யவில்லை என்றால் அடுத்தது வந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த இடத்துல போய் அவரை வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க அந்த நோட்டீஸ் மாத்திரம் ஒன்று ஒட்டிட்டு கூட நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இது ஒரு சாதாரண ஒரு கடைகள், அரசாங்க கடைகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறவங்க மேல எளிதாக நடவடிக்கை எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது அரசினுடைய உயர் பதவிகளில் இருந்தவங்க கூட இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய வீடுகளில் இருப்பாங்க, அவங்களுக்கான சலுகைகள் எல்லாம் இருக்கும். இப்போ இவங்களை திடீர்னாலும் நீங்க போக சொல்லிட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணா 6 மாச காலகட்டம் அப்படிலாம் நிறைய கொடுக்குறாங்க. இதே எப்படி அவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க? இல்லை அதாவது
அதுக்கு தான் வந்து முதல்ல 4-1 நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவர்கள் காலி செய்யணும்னா அதற்கான அவங்க இந்த இந்த பீரியடுக்குள்ளே உங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். ஆகவே அவர்கள் முன்னேற்பாடாக என்ன நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கணும். ம். அதை விடுத்து அவர்கள் கொடுக்கும் அந்த காலத்தையும் தாண்டி தான் இவர்கள் வந்து காலி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் தான் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு நோட்டீஸுக்கு போய் அவர் வந்து 4-1 நோட்டீஸ் கொடுக்குறார். நீங்கள் வந்து உடனடியாக காலி செய்ய வேண்டும், காலி செய்யாமல் இருப்பதற்கான காரணம் விளக்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு. ஓகே. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்லேயே அவங்க கொடுக்குற விளக்கம் சரியில்லாத பட்சத்தில் தான் இவர் அடுத்த நடவடிக்கைக்கு போகிறார். இவ்வளோ நாளில் நீங்கள் காலி செய்து ஆகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்திலும் 15 நாட்களில் அவர் காலி செய்யலை அப்படின்னா இவங்க வந்து அரசாகவே ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்களை காலி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் அப்படிங்கிற. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் காலி செய்யாமல் இந்த மாதிரி ரொம்ப எஸ்டேட் ஆஃபீஸர் உத்தரவு போட்டால் கூட இவங்க காலி பண்ணாமல் இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் வருது. ஆமா, அடுத்த முறை இன்னொருத்தங்க அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கான இடவசதி இல்லாம இருக்கும், அதை அரசாங்கம் தான் பார்க்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ வேற பில்டிங் பார்க்க முடியாது. அதனால் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு பில் பாஸ் ஆகியிருக்கு. இன்னும் அது சட்டமாக அது அமெண்ட் பண்ணலை. இந்த காலத்தை கூட குறுக்கி கொள்ளலாம் ரெசிடென்ஷியல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அது ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு விட்டுருந்தாங்க, லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. ஒரு வீட்டில் ஒரு குடி இருக்காங்க அப்படிங்கன்னா அந்த குடியிருப்புகளுக்கு மட்டும் வந்து இன்னும் இந்த காலகட்டத்தையும் இந்த விசாரணை முறையையும் குறுக்கி ஷார்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நடவடிக்கை எடுப்பதற்காக இப்போ ரீசெண்டாக பில் பாஸ் ஆகியிருக்கு. அது இன்னும் அமெண்ட் பண்ண நடைமுறைக்கு வரும். இப்போ ஒரு கடை எடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு எஸ்டேட் டெனண்டா இருக்காங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்காங்க, அவங்க அதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதுல வேற ஒரு தொழில் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல மூவ் பண்ண சொன்னா என்ன? இல்லை, வேற ஒரு தொழில் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னா இவங்க என்ன நான் தொழில் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்டோட அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து அதில் செய்வாங்க, தொழிலே செய்வாங்க. ஆகவே அதை விடுத்து வேறு தொழில் செய்யவும் கூடாது. நீங்கள் எதற்காக அந்த பில்டிங்கையோ அந்த இடத்தையோ நீங்கள் ஃபீஸு கட்டி கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். ஸோ அதே வந்து டிஃபால்ட்டு தான். நீங்கள் வந்து அதனை முன்னிட்டே வந்து இவர்களை வெளியேற்றுவதற்கும் அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு. ஆகவே நாங்கள் வேறு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு அதற்காக தான் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த ஜீவாதாரத்திற்கான தொழிலே எனக்கு அங்கே தான் இருக்குது, நான் காலி பண்ணனா கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதற்கான லைசன்ஸ் ஃபீயை கட்டிகிட்டு இருக்கலாம். இல்லை ஆல்டர்னேட் எனக்கு வேறு இடம் கொடுங்க அப்படின்னும் கேட்கலாம். ஆனால் அந்த 4-1 நோட்டீஸ் அதுக்காக தான் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறது. எல்லாத்துலேயுமே எஸ்டேட் ஆஃபீஸர்கிட்ட கூட நம்ம கேட்கலாம். எஸ்டேட் ஆஃபீஸர் கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்டையும் நீங்கள் கேட்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் டைட்டில் டிஸ்பியூட் பண்ணுனாதான், டைட்டிலே உங்களுக்கு இல்லை அந்த அப்படிங்கிற பட்சத்தில் தான் சிவில் சூட் மாதிரி போகுமே தவிர, அது அரசு நிலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிவில் சூட்டெல்லாம் போகவே முடியாது. ஓகே. இந்த எஸ்டேட் ஆஃபீஸர் போடுறது தான், அதுக்கு மேலே அப்பீல் போடுறது, வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு.